வேலை செஞ்சது தானே கூலி போட்டுக்கிறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்யணும், நீங்க 200 தான் போட்டுக்கிறீங்க. செஞ்சு திரும்ப சார் நீங்க கரெக்டா இருந்து விட்டா கரெக்டா செஞ்சுட்டு போவாங்கல்ல. 100 ரூபாய்க்கு நீங்க போறீங்க வேலையை. காவா வேலை இப்ப செஞ்சிருக்க, கூலி வாங்கிக்கிறேன். மழை பெஞ்சு மண் அடைச்சிக்குமா அடைக்காதா? இப்பதான் மழை வந்தது. இதுக்கு முன்ன மழை வந்து அதுதாங்க இப்ப வேலை செய்யும்போது மண் அடைஞ்சிருக்குமா இல்லையா? அதுதான் சொல்றேன். அதனாலதான் நம்மளுக்கு மக்கள் செஞ்சதுக்கு கூலி போட்டாச்சு. புரியுதா? இப்ப பாக்கும்போது பள்ளம் கம்மியா இல்லன்னா நீங்க வேலை செய்யலாம். ஆளு தானே செய்ய முடியும். ஆள் அதிகமா தான் நீங்க செய்ய முடியும். பள்ளம் செய்யாம கூலி போட்டாங்கன்றாங்க. இந்த படத்தை கட்டிடுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்தது மறைஞ்சி போச்சுன்னு சொல்றேன். சொல்ற சப்ஜெக்டே புரியாது. நீ பேசுறது வேற வருது. அதே சப்ஜெக்ட் பேசு. 100 நாள் வேலை செய்யுங்களா? 100 பேர் போறீங்களா? அது 20 பேர் போறீங்க. 20 பேர் தான் அந்த அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். சேநாச்சப்பட்டு கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சேநாச்சப்பட்டு கிராமத்தில் 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அளவீடு மற்றும் 100 நாள் வேலை திட்ட குறித்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மூத்த குடிமகன் கோணாந்தாங்கல் குமார் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி வெங்கடேசன், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ருத்ரா ராஜா ஆகியோர் தலைமையில் இந்த சிறப்பு கிராம கூட்டம் நடைபெற்றது. சேநாச்சிப்பட்டு அரசு நூலக கட்டிடம் எதிரில் நடைபெற்ற இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக 100 நாள் வேலை திட்டத்தில் நடைபெற்ற நிறை குறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கலந்தாய்வு சிறப்பு கிராம சபை கூட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் தங்கதுரை மற்றும் தணிகையாளர் குமரவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கடந்த நாட்களில் சேநாச்சப்பட்டு ஊராட்சி அலுவலகம் மூலம் நடைபெற்ற பணிகள், திட்ட பணிகளுக்கு செலவிடு செய்த வரவு செலவு கணக்குகள் குறித்த விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி வெங்கடேசன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ருத்ரமா ராஜா, வார்டு மெம்பர் சிவா, அரசு ஒப்பந்ததாரர் சூர்யா, கீர்த்திகா, முருகன் ஆகியோருடன் ஊராட்சி ஒன்றிய ஓவர்ஸ் தங்கதுரை நாச்சிப்பட்டு, சேநாச்சிப்பட்டு ஊராட்சி செயலாளர் மோகன் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் சீதாயெழுமலை, பிரியாரஜினி, சுமித்ராவிஜய் மற்றும் சேநாச்சிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள், பயனாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் பணி முழுமையாக வழங்குவதில்லை எனவும், முறையான ஊதியம் கொடுப்பதில்லை என பயனாளிகள் கூட்டத்தின் நடுவே முறையிட்டனர். இதற்கு பதில் அளித்து பேசிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக அலுவலர்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் கொடுக்கப்படும் முழு அளவு வேலையை செய்து முடிப்பவர்களுக்கு முழு கூலி வழங்கப்படும் எனவும், குறைவாக பணி செய்வதாலும் தொலைபேசி பேசிக்கொண்டு ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு நேரத்தை வீணடித்து செல்வதால் கூலி குறைவாக கொடுக்கப்படுவதாக கூறினார். இதனால் அங்கு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு சிறப்பு கிராம சபை கூட்டம் முடிவடைந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தவறானது சுட்டி காட்டுறாங்க. நம்ம மாவட்டத்துல அதே மாதிரி வருகை புரிந்ததற்கான குறியீடு டிக்கு தான், நம்ம டிக்கு இல்ல பெருக்கல்ல போட்டு வச்சுக்கோம். ஆனா அது தவறு. அது இங்க டிக் அடிக்கிறதா மாத்துக்குன்னு சொல்றாங்க. அது இனி வரும் காரணங்களா மாற்றி முறைப்படுத்தப்படும். நிர்வாக அனுமதியை விட கூடுதல் தொகை செலவு செய்தது கண்டறியப்பட்டுள்ளது. அதன் விவரம்: சேநாச்சிப்பட்டு ஊராட்சியில் வெங்கட்ராமன் தாங்கல் அருகே சமுதாய குளம் அமைத்தல் 50,796. சேநாச்சிப்பட்டு ஊராட்சியில் வெங்கட்ராமன் தாங்கல் அருகே சமுதாய குளம் அமைத்தல். அதுக்கு நிர்வாக அனுமதிக்கப்பட்ட தொகை 8,99,030. செலவினம் 9,49,826. பணியின் கூடுதல் செலவினம் 50,796. இன்னொரு பணி நாச்சிப்பட்டு ஊராட்சி சேநாச்சிப்பட்டு அருகே சமுதாய குளம் அமைத்தல். அந்த பணியின் நிர்வாக அனுமதி 12,33,540. செலவு செய்யப்பட்டது 12,74,290. கூடுதலாக செலவு செய்யப்பட்ட தொகை 40,750. மொத்த தொகை 91,546.
இப்படி பணியானது அலுவலகத்தில் முறையிட்டு மதிப்பீடு அதிகப்படுத்தியோ இல்லை அதுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள பட்டி எண் 9 நாச்சிப்பட்டு ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சமூக தணிக்கை என்பது ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் பேசுங்க. எழுதுங்க சார். இதுக்கு ஒரே நிமிஷம். இதுக்கு முன்ன படிச்சீங்கல்ல, மறுபடியும் அது படிங்க. இதுக்கு முன்ன என்ன படிச்சீங்க? நாச்சிப்பட்டு ஊராட்சியில் வெங்கடாமந்தாங்கல் சமுதாயக்குளம் அருகே சமுதாயக்குளம் அமைத்தல் 1. ரெண்டாவது நாச்சிப்பட்டு ஊராட்சியில் நாச்சிப்பட்டு ஏரி அருகே சமுதாயக்குளம் அமைத்தல். 3வது எழுதான் படிச்சீங்களா? 2வது மறுபடியும் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக படிங்க. நிர்வாக அனுமதி தொகை 8,99,30. செலவினம் 9,49,826. பணியின் கூடுதல் செலவுனா 50,796. இன்னொரு ஒர்க்குக்கு 12,33,540. செலவினம் 12,74,290. கூடுதல் செலவுனா 40,790. அதுதான் பதில் சொல்லிட்டாங்க. பெயர் வந்து சீனிவாசன் காமாட்சி. அவங்க 2 பேரும் கணவர் மனைவி. அவங்களுடைய பிள்ளைங்க வல்லரசு கோமதி. 2 பேருக்கு வெவ்வேறு நம்பரில் அட்டை வழங்கியிருக்காங்க. அப்புறம் ஏழுமலை ராஜேந்திரன் கணவர், அவருக்கு 1088ன்னு ஒரு அட்டை நம்பரும், சத்யாவுக்கு 666ன்னு ஒரு அட்டை நம்பரும். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இந்த அட்டைகளை முறையாக நீக்கம் செய்து மேற்பது தணிக்கை செய்துவிட்ட வெவ்வேறு எண்களை ஒரே குடும்பத்தில் சேர்த்து தேவையான எண்களை நீக்கம் செய்து சரி செய்யப்படும். மனு பொதுமக்கள் அளித்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ நீங்கள் உங்கள் கருத்து யாராவது சொல்கிறதா இருந்தால், சரியான கருத்தாக இருந்தால் சொல்லுங்கள். இருக்காம குறைபாடு இருக்கா? யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏரி வேலையோட ஒரு நாள் முழு சம்பளம் எவ்வளோ சார்? ஏரி வேலையோட கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சரி பண்ணிக்கிறேன். சார் ஒரு நாள் முழு சம்பளம் எவ்வளோ கேட்குறாங்க? 336. ஆனால் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக வருது 150 ரூபா, 125 ரூபா. 336 ரூபாய் என்னன்னா ஒரு ஆளுக்கு அளந்து விட அளவு செஞ்சு முடிச்சாதான் 336. கரெக்டாக அளந்து விட்டால் செஞ்சுருவாங்க சார். கரெக்டாக அளந்தா விடுறாங்க. பொருளே அளந்து விட்டு தான் செய்கிறாங்க. எங்கே செய்கிறாங்க? இந்த வாரத்துலேருந்து வச்சுக்கோங்க, வாங்க இப்போ அளந்து விட்றோம். டெய்லியும் அளந்து தான் விட்றாங்க. எல்லாம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போகிறதாங்கிறாங்க. அப்படி எப்படி கூலி வரும்? அதுக்கு தான் சார் ஆள் போட்டிருக்கீங்க. அதுதான் செய்ய மாட்டாங்களே, அவங்கள திட்டிட்டு போயிடுறாங்களே சார். நீங்கள் தான் பசங்க வராங்க, செல்லு வச்சுன்னு வராங்க, வேலை செய்யாதுங்கிறாங்க. அதை போல் ஆளுங்களாம் நீங்களே பார்க்குறீங்களா? சரிங்க சார். வேலை செஞ்சால் நான் உங்களுக்கு பணம் போடாது. நான் என்ன வேலை நான் சொல்ல போகிறேன்? அளந்து பார்த்துட்டு வேலை செஞ்சேன்னா கண்டிப்பாக சேர்த்து போடுவேன். கம்மியாக போடுறதுக்காக நான் வரல. நெக்ஸ்ட் கண்டிப்பாக உங்கள் குறைய நல்லா செய்ய சொல்லுங்கள். 336 ரூபா கண்டிப்பாக போகும். அடுத்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ 100 நாள் உங்களுக்கு முழுசாக வேலை கொடுக்கல அப்படின்னு சார் சொன்னார். வேலை வேணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு கூடுதல் நாட்கள் வேலை கொடுக்கறதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை என்னன்னா ஓடை வந்து எங்கெங்கே இருக்கோ நிறைய ஓடை இருக்குது. ஆனால் துண்டு போய்க்குது, ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, நிலமா இருக்குது. அதை நம்ம என்னன்னா சர்வே பண்ண மூலிமா எங்கெங்கே ஓடை போட்டோ ஃபுல்லாக எடுக்குது. நிறைய ஓடை இருந்தால் தான் நிறைய ஒர்க்கு வாங்க முடியும். அதே போல் உங்களாட்ட வரப்பு கட்டுறவங்க, பண்ணை கூட்டை கட்டுறவங்க, இல்லை பொது இடம் ஏன்னா கவர்மெண்ட்டில் இருந்தால் அந்த இடத்துல முட்டை வெட்டலாம். அதே போல் கண்ணு நடுறதுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம நட்டோம். அது ஏன்னா நிறைய தண்ணி நின்று பேனாகி போச்சு. திருப்பியும் கண்ணு நடுறதுக்கு ஏஸ் இருக்குது. அது கண்ணு 6 அடி வந்தால் தான் நடணுமா. அதனால் சின்ன கண்ணு வச்சா செத்துருதுன்னு சொல்லி அது தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். அதுக்கு பணம் முடிஞ்சு போச்சு. திருப்பி ஏஸ் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். மழை கிட்ட ஏன் தண்ணி ஊற்றுறான்னு கேட்பாங்க. களை வெட்டுறதுலாம் கொடுக்க முடியாது. அதாவது இதை தவிர வேற என்ன பணி? அதனால் பல்வேறு பணிகளை அதிகப்படுத்தி கூடுதலான ஆட்கள் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நமது ஊராட்சி நாச்சிப்பட்டு ஊராட்சியில் 2024-25ஆம் ஆண்டு நடைபெற்ற மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பணிகளின் செலவினங்கள் மற்றும் குறைபாடுகள் குறித்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.
கிராம சபையில் நடைபெற்ற பணிகளின் குறைபாடுகளும் செலவினங்களும் வந்திருந்த அலுவலரும் பொதுமக்களும் உங்களாகிய அனைவருக்கும் தெரிவித்தார்கள். இதில் உள்ள குறைகளை உரிய நடவடிக்கை மூலம் களையப்பட்டு குறைகள் சரி செய்யப்படும். மேலும் பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வந்திருந்து அமர்ந்து கிராம சபை கூட்டத்தில் சிறப்பித்த அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் அலுவலருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.